நாம் பிஎம்எஃப்எம்இ என்கிற பிரைம் மினிஸ்டர்ஸ் மைக்ரோ ஃபுட் ப்ராசஸிங் என்டர்பிரைசஸ் கடனை பற்றி இப்பொழுது நாம் காணப்போகிறோம். பிஎம்ஏஜிபியில் அனைத்து திட்டங்களும் உள்ளடக்கியதால் உணவு தொடர்பான திட்டங்களுக்காக தனியாக ஒரு ஸ்கீம் வேண்டும் என்பதற்காக மத்திய அரசாங்கம் ஒரு ஸ்கீம் பிஎம்எஃப்எம்இ என்கிற ஒரு திட்டத்தை 2020 அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் உணவு சம்பந்தப்பட்ட அனைத்து வித தொழில்களுக்கும் 10% மானியத்துடன் அனைத்து வங்கிகளும் கடன் கொடுத்து வருகின்றன. நாம் சாதாரணமாக இட்லி சுட்டு வியாபாரம் செய்பவர்கள், ஆப்பம், தோசை இது போன்ற உணவு பதார்த்த ஸ்டால்கள் பார்த்திருக்கிறோம். இட்லி மாவு அரைத்து விற்பவர்களை பார்த்திருக்கிறோம். நேந்திரம், சிப்ஸு இது போன்ற உணவு தொடர்பான எந்தவித தொழிலாக இருந்தாலும் பழங்களை வாங்கி கட் பண்ணி பேக்கெட் செய்து அதை மார்க்கெட்டிங் செய்பவர்கள், உணவு தொடர்பான விவசாயம் தொடர்பான அனைத்து தொழில்களுக்கும் பிஎம்எஃப்எம்இ என்கிற திட்டத்தை அரசாங்கம் வங்கிகள் மூலம் ஏற்பாடு செய்துள்ளது. இந்த திட்டத்தில் எலிஜிபிலிட்டி யார் யாருக்கு தகுதி என்று பார்த்தோமானால் 18 வயது நிரம்பிய அனைவரும் இதில் தகுதியானவர்களே. மேலும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வங்கிக்கு கொடுக்க வேண்டும் என்று பார்த்தோமானால் பேன் கார்டு, ஆதார் கார்டு, இந்த திட்டத்தை பற்றிய விரிவான திட்ட விளக்க உரை, அதாவது ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் என்று சொல்லப்படும் திட்ட விளக்க உரை சமர்ப்பிக்க வேண்டும். ஏற்கனவே வேறு ஏதாவது கடன் பெற்றிருந்து அது நிலுவையில் இருந்து சிபில் பிரச்சனை இருந்தால் இதற்கு தகுதி இல்லை. அந்த திட்ட விளக்க உரையில் இவர்கள் முழு விவரமும் தெரிவிக்க வேண்டும். அதாவது இன்கிரீடியன்ட்ஸ் எங்கே வாங்க வேண்டும், அதை ப்ராசஸ் செய்வதற்கு எந்த வகையான மெஷினரிகள் தேவைப்படும், அதை எவ்வாறு மார்க்கெட் செய்ய போகிறார்கள் போன்ற பல்வேறு திட்டங்களும், அதில் மொத்த வருமானம், எதிர்பார்க்கும் வருமானம், பின்னே எந்த அளவுக்கு சேல்ஸ் விற்பனை செய்ய முடியும், சம்பளம் போன்ற ஓவர்ஹெட் காஸ்ட் எவ்வளோ வரும், நிகர லாபம் எவ்வளோ வரும், வங்கிக்கு எவ்வளோ கட்ட வேண்டும் போன்ற விரிவான விவரங்களுடைய திட்ட விளக்க உரையை சமர்ப்பிப்பதன் மூலம் வங்கி கடனை பெற முடியும். மேலும் இந்த கடனை எவ்வாறு பெற வேண்டும், அதற்குரிய ப்ராப்பர் மெத்தட் எவ்வாறு என்று கேட்போமானால் இணையதளம் ஒன்று உள்ளது. பிஎம்எஃப்எம்இ என்கிற திட்டத்திற்காகவே ஒரு மத்திய அரசாங்கம் ஒரு தனி இணையதளத்தை ஏற்பாடு செய்துள்ளது. அந்த தளத்தில் இது பற்றிய விவரங்கள் அனைத்தையும் உள்ளீடு செய்த பிறகு எந்த வங்கியில் நாம் கடன் பெற வேண்டும் என்று அதிலே நம் வீட்டுக்கோ அல்லது தொழில் நிறுவனத்திற்கு அருகாமையில் உள்ள வங்கியிலோ நாம் அதை குறிப்பிடுவதன் மூலம் அந்த வங்கியிலிருந்து நம்மை அழைத்து மேற்கொண்டு என்னென்ன விவரங்கள் என்று வேண்டும் என்ற திட்டத்தை கேட்பார்கள். அப்பொழுது நாம் அந்த வங்கியினுடைய ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டினுடைய முழு விவரத்தையும் வங்கி கிளை மேலாளரும் தெரிவித்த பட்சத்தில் வங்கி கிளை மேலாளர் நமது இருப்பிடத்திற்கு வந்து வருகை தந்து நம்ம அந்த தொழிலை தொடங்குவதற்குரிய எல்லா வசதிகளும் உள்ளன என்று ஆராய்ந்து பார்த்த பிறகு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஒரு கமிட்டி மூலம் இன்டர்வியூ நேர்முக தேர்வுக்கு பிறகு இந்த சாங்ஷன் தருவார்கள். இந்த பிஎம்எஃப்எம்இ என்கிற திட்டமானது ப்ரிப்பரேஷன், ப்ராசஸிங் மற்றும் விற்பனை இந்த 3 திட்டங்களை உள்ளடக்கியது. ஒரு உணவு பதார்த்தத்தை ப்ரிப்பேர் செய்வதற்கு உண்டான அனைத்து வசதிகளுக்கும் கடன் கொடுத்து வருகிறது. ப்ராசஸிங் செய்வதற்கு உண்டான திட்டங்களுக்கும் கடன் கொடுத்து வருகிறது. ப்ரிப்பரேஷனும் இல்லை, ப்ராசஸிங்கும் இல்லை, வெறும் உணவு பதார்த்தங்களை விற்பனை மாத்திரம் செய்கிறேன் என்று சொல்லும் பட்சத்தில் அதற்கும் இந்த கடன் திட்டம் உள்ளது. உதாரணமாக பழங்கள், ஒருவர் பழங்களை கிராமங்களில் சென்று அதை ப்ரொக்யூர்மெண்ட் செய்து அதை சிறிய சிறிய துண்டுகளாக நறுக்கி பேக்கிங் செய்து பின்னீடு ஒரு வண்டியிலோ சிறிய கார்களிலோ வைத்து விற்பனை செய்து 3 கட்டங்களை உள்ளடக்கிய ஒரு திட்டத்திற்கு 3க்கும் தனித்தனியாகவும் இந்த திட்டம் அரசாங்க வங்கிகள் மூலம் வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் இந்த திட்டத்தின் மூலம் ஒருவருக்கு 10 லட்சம் வரை கடன் வழங்கப்படுகிறது. இது ஒரு தனிநபராகவோ 2 பேர் சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப்பாகவோ ஒரு 10 பேர் சேர்ந்து செல்ஃப் ஹெல்ப் குழுவாகவோ இந்த லோனை விண்ணப்பித்து பயன்பெற முடியும். முழு தகுதி இருப்பின் அவர்களுடைய தகுதியின் அடிப்படையில் அனைத்து தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளும் இந்த திட்டத்திற்கு கடன் தருகிறார்கள். பொதுமக்கள் இந்த திட்டத்தை விண்ணப்பித்து பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.